இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் சாகு தயாரிக்கலாமா? கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், நம்ம பூரிக்கும் தொட்டுக்கலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெயை போட்டு அதில் கடுகு போட்டு அதில் உடைத்த உளுத்தம்பருப்பு போட்டு பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பெரட்டலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான காய்கள் பீன்ஸு, சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிய பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பெரட்டலாம். அடிகனமான பாத்திரமாக அது இருக்கணும். கொஞ்சம் உருளைக்கிழங்க க்யூப்ஸாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது அந்த தண்ணியோடையே அதில் சேர்க்கலாம். அது அப்படியே வெந்து வரத்துக்குள்ள ஒரு மிக்சர் கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், மலைப்பூண்டு பற்கள், விழுதா அரைத்ததான இஞ்சி, சீரகம், கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தயக்கீரை இலைகள், சோம்பு, கசகசா, கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, புதினா இலைகள், கொத்தமல்லி தழைகள், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் துண்டுகள், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் கண்டெய்னரில் அதை அப்படியே விழுத அரைக்கலாம். மீன்வைல் நம்மளோட காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு வேக வைக்கிறச்சு அப்படியே பியூட்டிஃபுல்லாக அது வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் பொடியாக அரிஞ்ச தக்காளி துண்டுகளை சேர்க்கலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மேலும் ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விடலாம். மூடி போட்டு அது வெந்துட்டே இருக்கச்சு நம்ம விழுதாக அரைத்த அந்த தேங்காய் கலவை ரெடி ஆகிடுது. இப்போது எல்லாமே ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு காய்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதான அந்த விழுதை சேர்க்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டு பாத்திரத்தை மூடி ஒரு லோ ஹீட்லேயே ஒரு 5 to 7 minutes நம்ம அப்படியே அதை வச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர்பான நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு ரெடி ஆகிடும். இதை நீர் தோசைக்கும் தொட்டுக்கலாம், செட் தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம். இது சேவைக்கு கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்பவும் குருமா அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்லேயும் நம்ம கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு தயாரிக்கலாம். மல்டி ஃபெசட்டட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் சாகு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.